செம்ம கலகலப்பா நடந்து முடிஞ்சிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நிகழ்ச்சி. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவ்னித் இயக்கத்துல சசிகுமார் சிம்ரன் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நிகழ்ச்சி சென்னையில நடந்துச்சு. இதுல பேசின சசிகுமார், ஏன் நான் சிம்ரன் கூட நடிக்க கூடாதா அப்படின்னு பேசினது செம்ம கலகலப்பா இருந்துச்சு. எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்க நடிக்க கூடாதாப்பா சிம்ரன் படத்தோட? இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன எல்லாரோடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படி தான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல. அது மட்டும் இல்ல, அயோத்தி படத்துல நடிச்சதால ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்தது, செம்ம மகிழ்ச்சின்னு சொல்லி நெகிழ்ந்திருக்காரு சசிகுமார். சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு இத்தனை சர்டிபிகேட் இருக்குல்ல அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. குடும்பத்தோட ஜாலியா பொழுதுபோக்குன வீடியோஸையும் போட்டோஸையும் பகிர்ந்திருக்காங்க நடிகை எமி ஜாக்சன். நடிகை எமி ஜாக்சன் கணவர் குழந்தைகளோட பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட் மொமெண்ட்ஸா அப்படியே இன்ஸ்டால போட்டோஸ் அப்புறம் வீடியோஸை ஷேர் பண்ணி மகிழ்ந்திருக்காங்க. குறிப்பா பிரதர்ஸ்னு தன்னோட இளைய மகனை முதல் மகன் கொஞ்சிற போட்டோவை போட்டு நெகிழ்ந்திருக்காங்க.